வணக்கம் தீப்தி. சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை அருகே உள்ளது வேம்படி தாளம். இங்குள்ள இந்திரா நகர் பகுதியில் ரயில்வே குடியிருப்பில் வசித்து வருபவர் தனபால். இவர் வேம்படி தாளம் ரயில்வே தண்டவாளங்களை பராமரிக்கும் வேலை பார்த்து வருகிறார். இவருடன் இவரது தாயார் மாரியம்மாள் வசித்து வருகிறார். வயது 85. இரவு நேரங்களில் மாரியம்மாள் வீட்டின் வெளியே உள்ள பகுதியில் தூங்கும் பழக்கத்தை கொண்டவர். வழக்கம் போல் நேற்று இரவு வீட்டின் வெளியே படுத்து தூங்கிக் கொண்டிருந்த மாரியம்மாள் இந்த நிலையில் இன்று மாலை தனபால் வேலையை முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்து பார்த்த பொழுது மாரியம்மாள் கட்டிலில் ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்தார். இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அவர் மாரியம்மாள் அணிந்திருந்த தங்கத்தோடு மற்றும் மூக்குத்தி, கால் கொலுசு ஆகியவை திருட்டு போயிருந்தது கண்டு தனபால் அதிர்ச்சி அடைந்தார். மாரியம்மாள் காதில் அணிந்திருந்த தோடு கலட்ட முடியாததால் காதை அறுத்து தங்கத்தோட்டை திருடர்கள் திருடி சென்றுள்ளனர். ஒட்டுமொத்தமாக 3/4 பவுன் தங்க நகை திருட்டு போய் உள்ளது. இந்த கொலை குறித்து தனபால் சேலம் கொண்டலாம்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதன் பேரில் உதவி கமிஷனர் முரளி மற்றும் போலீசார் விரைந்து சென்று அங்கு இறந்து கிடந்த மாரியம்மாள் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு அந்த பகுதியில் ஏதேனும் கைரேகை உள்ளதா என்ற ஆய்வையும் நடத்தி வருகின்றனர். மாரியம்மாளை கொலை செய்யப்பட்டதை அறிந்து அந்த பகுதியில் ஏராளமான உறவினர்களும் அந்த பகுதியில் திரண்டுள்ளனர். இதனால் பெரும் பரபரப்பும் ஏற்பட்டுள்ளது. 3/4 பவுன் நகைக்காக மூதாட்டியை கொன்றது யார் என்பதை கண்டுபிடிக்க சேலம் மாநகர காவல் ஆணையாளர் அனில்குமார் கிரி தனிப்படை அமைத்துள்ளார். இதில் கொண்டலாம்பட்டி போலீஸ் உதவி கமிஷனர் முரளி மற்றும் ஒரு 5 தொடர்ந்து இந்த தனிப்படை போலீசார் அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருக்கும் சிசிடிவி காட்சிகளையும் ஆய்வு செய்து வருகின்றனர். 3/4 பவுன் நகைக்காக மூதாட்டி அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் சேலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திப்தி.